aspirants. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ் லேர்னிங் த கேம். ஓகேங்களா? ரிட்டன் பை சச்சின் தெண்டுல்கர். சச்சின் தெண்டுல்கரை பத்தி ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தேவைப்படாது, இவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது லேர்னிங் த கேம் அப்படின்றது ஒரு ஆட்டோபயோகிராஃபி. தன்னை பத்தி தானே ஒரு சுயசரிதை மாதிரி எழுதியிருப்பாரு. பார்க்கலாமா? இந்த ப்ரோஸ் ஃபுல்லாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த ப்ரோஸ் ஃபுல்லாவே சச்சின் தெண்டுல்கர் அவருடைய சைல்ட்ஹுட்ல இருந்து கிரிக்கெட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, அதுக்காக எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டாரு, அவருக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்றத பத்தி நிறைய சொல்லியிருப்பாரு. இந்த ப்ரோஸ்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற கேரக்டர்ஸை பத்தி பார்த்துடலாம். முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னாக்கா அவருடைய கோச் தான். கோச் ராம்காந்த் அர்ச்சேகர் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய நேம். நெக்ஸ்ட் அவருடைய பிரதரான அஜித், சச்சினோட பிரதர் அஜித். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேருமே சச்சினோட இந்த லைஃப்ல ரொம்பவே ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. அது எப்படி அப்படின்றதுதான் இந்த ப்ரோஸ் நம்ம பார்க்க போறோம். From a very early age, I played tennis ball cricket with my colony friends. I loved watching cricket on television and in our games. I often tried to emulate the mannerisms of our favorite players, Sunil Gavaskar and the West Indian legend D.V. Richards. Okay, என்னுடைய ரொம்ப சின்ன வயசுல, வெரி இயர்லி ஏஜ் அப்படின்னா என்னுடைய ரொம்ப சின்ன வயசுல, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே எப்படி கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னா, ஒரு டென்னிஸ் பால், அதாவது டென்னிஸ் பால்னா ஒரு பிளாஸ்டிக்ல இருக்கும் இல்லையா, சோ அந்த டென்னிஸ் பாலை வச்சுதான் என்னோட காலனி ஃப்ரெண்ட்ஸ் கூட, என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சேன். ஆல்சோ எனக்கு கிரிக்கெட் மேட்ச் வந்து டிவில பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும். அதுலயுமே வந்து ஸ்பெஷலா என்னோட ஃபேவரட் பிளேயர்ஸ் யார் அப்படின்னா சுனில் கவாஸ்கர், அப்புறம் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த வி.வி. ரிச்சர்ட்ஸ் தான் என்னுடைய ஃபேவரட்டான பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆல்சோ அவங்க ரெண்டு பேருடைய அதாவது சச்சினுடைய ஃபேவரட்டான பிளேயர்ஸ் மாதிரி இமிடேட் பண்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. இங்க எமுலேட் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இமிடேட் பண்றது. அவங்கள மாதிரியே பண்றதுக்கு இவரு ட்ரை பண்ணிருக்காரு. அதுதான் வந்து எமுலேட் அப்படின்னு சொல்றாங்க. But it wasn't just the batsman that I studied. I also loved bowling. Throughout my career, I have actually bowled a lot in the nets. எனக்கு வெறும் இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் பத்தி மட்டுமே நான் படிக்கல, ஆல்சோ எனக்கு பவுலிங்மே ரொம்ப பிடிக்கும், அதையுமே நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட கெரியர்ல இவங்க இந்த நெட்ஸ்குள்ள நான் விளையாண்டது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, நெட்ஸ்குள்ள ஒரு நிறைய பவுலிங்கும் பண்ணிருக்காராம். பேட்டிங், அதாவது சச்சின் தான் வந்து சிக்ஸ் அடிப்பாரு, பேட்டிங் மட்டுமே வந்து பெரிய விஷயம் கிடையாது, நான் பவுலிங்குமே நிறைய பண்ணுவேன், அதுக்குமே நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு சச்சின் சொல்றாரு. I was been studying in the New English School, Mumbai. But my brother Ajit knew that compared to other schools in Mumbai, Sathashram Vidya Mandir, where Ramkant Archekar sir was cricket coach, gave due importance to game to cricket. Okay, இப்போ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சச்சின் இப்போ எங்க படிச்சிட்டு இருக்காருன்னா நியூ இங்கிலீஷ் ஸ்கூல். ஓகேங்களா? மும்பைல இருக்கு. இந்த ராம்காந்த் அர்ச்சேகர் சார் அப்படின்றவர் எங்க இருக்காருன்னா சர்தாஷ்ரம் வித்யா மந்திர்ல. அவ்வளவுதான். ராம்காந்த் அர்ச்சேகர் சார் எங்க இருக்காரு அப்படின்னாக்கா சர்தாஷ்ரம் வித்யா மந்திர் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல கிரிக்கெட் கோச்சா இருக்காரு. ஆனா நம்ம சச்சின் எங்க படிக்கிறாரு அப்படின்னா நியூ இங்கிலீஷ் ஸ்கூல்ல தான் வந்து படிக்கிறாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அஜித் அவருடைய பிரதர் தான் வந்து கனெக்ட் பண்றாரு. என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, மற்ற ஸ்கூல்ல கம்பேர் பண்ணும்போது நம்ம சச்சின் படிக்கிற நியூ இங்கிலீஷ் ஸ்கூல்ல அவ்வளவா கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல, சோ கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அந்த சர்தாஷ்ரம் வித்யா மந்திர்ல தான் இவன் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொண்டு வராரு. He ran summer camps too. Ajit one day took me to the camp to get trained under sir. Okay, இவர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய சம்மர் கேம்ப்ஸ்லாம் வந்து ரன் பண்ணுவாராம். ராம்காந்த் அர்ச்சேகர் சார் இருக்கா இல்லையா, சம்மர் டைம்ல, அதாவது ஆனுவல் டே, நமக்கு ஆனுவல் ஹாலிடேஸ் நிறைய விடுவாங்க இல்லையா, ஒரு 2 months, அந்த டைம்ல சம்மர் கேம்ப் மாதிரி
நடத்தி அதுல நிறைய பேரை கிரிக்கெட்டுக்கு கோச்சிங் கொடுப்பாராம். சோ அந்த கோச்சிங்க்கு ஒரு நாள் சச்சினை வந்து கூட்டு போனாராம். எனி ஒன் குட் கம் ஃபார் அ ட்ரையல் ஃபார் த அட் த கேம்ப், பட் தென் இட் வாஸ் அப் டு சர் டு டிசைட் ஹூ டு அக்செப்ட். அந்த கேம்ப்ல கோச்சிங் அட்டென்ட் பண்றதுக்காக நிறைய பேர் வருவாங்களாம். அதாவது யார் வேணா வரலாமா. ஆனா அந்த ட்ரையல் அதாவது கேம்போட ஃபர்ஸ்ட் டே ராம்காந்த் அர்ச்சேகர் சார் ஒரு ட்ரையல் கண்டக்ட் பண்றாரு. அந்த ட்ரையல்ல யாரு சார் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்றாங்களோ அவங்க தான் அந்த கேம்ப் ஃபுல்லாவே அவர் கூட கண்டினியூ பண்ண போறாங்க. அதை சார் தான் டிசைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. But then it was up to sir to decide who to accept. I was 11 years old then. Archikar sir, I was referred to him, started playing cricket at the age of 11 in 1943, which is the age I was when I went him for the first time. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சச்சின் தெண்டுல்கர் அவருடைய ஜேர்னியை எப்ப ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு 11 இயர்ஸா இருக்கும் போது. சேம் டைம் நம்ம ராம்காந்த் அர்ச்சேகர் சார் இருக்கார் இல்லையா, அவருக்கும் 11 இயர்ஸ் ஆகும் போது தான் அவருமே இந்த கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அப்போ 1943 ஓகேங்களா. 11 இயர்ஸ்ல அதாவது கோச்சுமே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அப்போ 1943 சச்சினுமே என்ன பண்ணிருக்காருன்னா கிரிக்கெட் கோச்சிங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க யார் யாரும் எந்தெந்த வயசுல வந்து கிரிக்கெட் கோச்சிங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் புக்ல படிக்கும் போது கூட இளவழகி அப்படின்ற ஒருத்தவங்களை பத்தி படிச்சிருப்போம். அவங்க வந்து கேரம் போர்ட் கெரியரை எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 5 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி படிக்க வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும் எக்ஸாம் டைம்ல. சோ சச்சின் வந்து 11 இயர்ஸ்ல அவருடைய கோச்சிங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சேம் டைம் அவருடைய கோச்சுமே 11 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 1943. இதை ஏன் இவ்வளவு ரிப்பீட் பண்றேன்னா இது இம்பார்ட்டன்ட்ன்றதுனால தான். I had never batted in the nets before and felt somewhat overawed with so many around. ஓகே, அந்த ட்ரையல் செஷன்ல சச்சின் தெண்டுல்கர் பேட்டிங் பண்றாரு. அவருக்கு ரொம்ப ஓவராவுடா இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த ரொம்ப எக்ஸைட்மெண்டோட போறாரு. ஆனா அது அவரால் ஃபுல்ஃபில்மெண்டோட பண்ண முடியல. மத்தவங்களை சுத்தி நம்மள பாக்குறதுனால அவருக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு, ஷையா ஃபீல் பண்றாரு. அதுதான் வந்து ஓவரால் அப்படின்னு சொல்றாங்க. When I was asked to bat, I was not at all comfortable with sir watching. அவரை பேட் பண்ண சொல்லும் போது அவருக்கு கம்ஃபர்டபுளாவே இல்லையா. ஏன்னா அவர் கோச் வந்து சச்சினையே வந்து பாத்துட்டு இருக்காராம் அவர் எப்படி பேட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. I failed to make an impact. Sir called Ajit aside and informed him that I was perhaps too young to make the camp and suggested that he should bring me back when I was little older. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்க வேண்டிய டைம்ல சச்சின் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. அதாவது ஸோ இந்த டைம் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ கோச் வந்து சச்சினுடைய பிரதரான அஜித்தை கூப்பிட்டு சொல்றாரு, இவங்க ரொம்ப சின்ன பையனா இருக்காங்க, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. மை இண்டக்ஷன் இன்டு த மும்பை கிரிக்கெட் சர்க்கியூட் would have ended in failure. அவருடைய மும்பை கிரிக்கெட் சர்க்கியூட்ல விளையாடலாம் அப்படின்ற ஒரு இண்டக்ஷன் அப்படின்னா ஒரு தூண்டுதல் சொல்லுவாங்க, அதுதான் அது வந்து ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. பட் ஃபார் அஜித் இன்சிஸ்டன்ஸ், ஹேவிங் சீன் மீ பிளே இன் த காலனி, அஜித் நோ ஐ வாஸ் கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஃபார் பெட்டர் தென் ஐ ஹேட் டன் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் அர்ச்சேகர் சார். பட் அஜித்துக்கு தெரியும் இதை விட நான் அன்னைக்கு அர்ச்சேகர் சார் முன்னாடி நான் விளையாண்டதை விடவுமே நான் வந்து சூப்பரா விளையாடுவேன் அப்படின்னு தெரியும். ஆல்சோ இந்த கேம்ப்ல நான் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கு அப்படின்றதும் வந்து அஜித்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. He explained that I was nervous and asked sir to give me one more opportunity. உடனே அஜித் என்ன பண்றாருன்னா அர்ச்சேகர் சார் கிட்ட போயிட்டு, இல்ல சச்சின் வந்து ரொம்ப நல்லாவே விளையாடுவாரு, அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாருங்க அப்படின்னு கேக்குறாரு. However, he suggested that while doing so, sir should pretend to go away and then watch from a distance. Sir agreed. Also என்ன சொல்றாருன்னா, நீங்க கிரௌடுக்குள்ள விளையாடும் போதுதான் அவரால் சரியா விளையாட முடியல. சோ அவங்க பார்க்காத டைம்ல பார்த்து நீங்க அவர் எப்படி விளையாடுறாரு அப்படின்றத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஒரு ரெக்வஸ்டா கோச் கிட்ட வைக்கிறாரு. சாருமே அதுக்கு அக்ரி பண்ணிக்கிறாரு. பிஃபோர் லாங் ஐ வாஸ் ஆஸ்க்டு டு பேட் அகைன் அண்ட் வித்வுட் சார் ஸ்ட்ரெயின்ட் ஐ ஸ்க்ரூட்டினைசிங் மீ. ஓகே, இப்போ சாருடைய கோச்சிங்கே இல்லாம சச்சின் வந்து பேட்டிங் பண்றாரு. அந்த பேட்டிங்க கோச் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாரு. ஸ்க்ரூட்டினைசிங் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, உன்னிப்பா கவனிக்கிறாரு அவருடைய பேட்டிங்க. ஆர் சோ ஐ தாட் ஐ ஃபெல்ட் மோர் அட் ஈஸ் அண்ட் சூன் ஸ்டார்டட் டு ஹிட் த பால் வெல்.
ஓகே, யாருமே நம்மள பாக்குறதுக்கு இல்ல அப்படின்றதுனால எந்த ஒரு பயமும் தயக்கமும் இல்லாம சச்சின் வந்து அந்த டைம்ல சூப்பராகவே பேட்டிங் பண்றாரு. This time, sir agreed to let me join the camp. I was delighted and I must say it was an opportunity that transformed my life. இந்த டைம் என்ன பண்றாருன்னா சச்சினோட பேட்டிங்கை பார்த்து சார் வந்து அக்ரி பண்ணிக்கிறாரு இந்த கேம்ப்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அவரு ரொம்ப டிலைட்டட் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது. இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட லைஃபே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது, லைஃபையே மாத்தி போட போகுது, புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கேற்ற மாதிரியே தான் அவருடைய லைஃப் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியால சேஞ்ச் ஆயிருக்கும். The camp involved a session every morning and evening at Shivaji Park. I would practice between 7:30 and 10:30 a.m. in the morning. Then I would come back in the afternoon and practice till late evening. பாருங்க அவருடைய செஷன் எவ்வளவு ரிகரஸா எவ்வளவு டைட்டா போகுது அப்படின்ட்டு. சிவாஜி பார்க்ல தான் அவருடைய சம்மர் கேம்ப் நடக்குது. ஓகேங்களா, சிவாஜி பார்க், அங்கதான் ராம்காந்த் அர்ச்சிகர் சாரும் இருக்காரு. அவருடைய செஷனை பாருங்க. மார்னிங்ல 7:30 to 10:30, ஈவினிங் வந்து ஆல்சோ ஆஃப்டர்நூன்ல இருந்து ஈவினிங் வரைக்குமே அந்த செஷன் நடக்குது. அவர் கம்பேக், அதாவது காலையில 7:30 மணிக்கு போவாராம், போயிட்டு 10:30 மணிக்கு திருப்பி 10:30 மணி வரைக்குமே அந்த செஷன் நடக்குது. முடிஞ்சதும் திருப்பியும் வீட்டுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் போறாராம். மதியம் போயிட்டு திருப்பியும் ஈவினிங், அதாவது லேட் ஈவினிங் ஒரு 7:30 போல வராரு. டைம் கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். Then I would come back in the afternoon until late evening. The schedule was rigorous and I would be exhausted by the end of the day. Rigorous அப்படின்னா ரொம்ப கடுமையாக, ஓகேங்களா, ரொம்ப கடுமையா பிராக்டிஸ் பண்றாரு. அந்த பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த எண்ட் ஆஃப் தி டேல அவர் ரொம்பவே எக்ஸாஸ்டட் அப்படின்னா டயர்டா ஆகிடுறாரு. எக்ஸாஸ்டட்னா டயர்ட் ஆகிடுறாரு. அவருடைய உடம்புல எந்த எனர்ஜியுமே இருக்காதான், அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிடுவாராம். Traveling to Shivaji Park took 40 minutes from my house in Bandra. I had to catch an early morning bus to make it on time. சிவாஜி பார்க்ல இருந்து பாந்த்ராக்கு போகிறாரு. எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 40 மினிட்ஸ். ஓகேங்களா, சிவாஜி பார்க்ல இருந்து பாந்த்ராக்கு போகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகுது. சோ 40 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா 7:30க்கு தான் இந்த செஷன் ஆரம்பிச்சிரும். அப்படின்னா அவர் போகிறதுக்கே 40 மினிட்ஸ்னா இவரு 6 o'clock முன்னாடியே வீட்டுல இருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். சோ அவ்வளவு ஒரு இயர்லி மார்னிங்கா நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்றாரு. I had to catch an early morning bus. விடிய காலையிலே வர ஃபர்ஸ்ட் பஸ் பிடிச்சு நான் போவேன் அப்படின்றாரு. For the first few days, Ajit accompanied me to get me used to the routine. ஸ்டார்டிங்ல போக ஆரம்பிச்ச சில நாட்கள்ல அஜித் அவருடைய பிரதரும் வந்து என்ன பண்ணிருக்காராம், அவர் கூட அக்கம்பனி பண்றதுக்காக கூடயே ஒரு சில நாட்கள் வந்திருக்காராம். During the bus journeys, he would talk to me about the nuances of batting and I always enjoyed these conversations a lot. அந்த பஸ் ஜர்னில இவங்க ரெண்டு பேரும் சில விஷயங்களை பத்தி பேசிட்டே போறாங்க. அதுல முக்கியமா என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா nuances of batting, அதாவது பேட்டிங்க பத்தின சில ட்ரிக்ஸ். nuances அப்படின்னா நுணுக்கங்கள், இப்படிலாம் பேட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு சச்சினுக்கு அவருடைய பிரதர் அஜித் சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தராரு. nuances அப்படின்னா நுணுக்கங்கள். And I always enjoy these conversations a lot. அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அவர் என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு வருவாராம். In fact, the one thing I'd have kept with me all my career is a note that Ajit gave me containing some thoughts about batting. It served as a very personal coaching manual. அதாவது அவங்க டிராவல் அப்போ சில நோட்ஸ் எல்லாம், அதாவது சில பேசும்போது நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தராரு இல்லையா, அது வந்து ஒரு பர்சனல் கோச்சிங் மேனுவல் மாதிரியே அவருக்கு ஆக்ட் ஆகுச்சான் சச்சினுக்கு. இதுல நீங்க பார்க்க வேண்டியது nuances of batting. எதை பத்தின nuances சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னா பேட்டிங்கா, பவுலிங்கா, ஃபீல்டிங்கா அப்படி கேட்கறது கூட நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ nuances of batting அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அஜித் தான் சச்சினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. Okay. As a child, I had only one set of cricket clothes and the routine was to wash them as soon as I returned from the morning session. While I had my lunch, the clothes would dry out in the sun and I would wear them again in the afternoon. பாருங்க அவருடைய ஷெட்யூல மார்னிங் போயிட்டு
அதாவது 7:30 போயிட்டு 10:30 முடிஞ்சிருது. 10:30 முடிஞ்சு வந்ததுமே அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு செட் ஆஃப் க்ளோத்ஸ் தான். ஓகேங்களா? அந்த ஒரே ஒரு செட் ஆஃப் க்ளோத்தை ஒரு நாளைக்கு 2 வாட்டி யூஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் டேவும் அதே க்ளோத்தை தான் யூஸ் பண்றாரு. எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்னா, மார்னிங் போயிட்டு 10:30 வீட்டுக்கு வரும்போதே அந்த க்ளோத்ஸை வாஷ் பண்ணி சன்லைட்ல போட்டுறாரு காய வைக்கிறதுக்காக. திருப்பியும் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்பும் போது பாதி காஞ்ச ட்ரெஸ்ஸை திருப்பி போட்டுட்டு போயிட்டு நைட்டு திருப்பி வரும்போது திருப்பியும் அதை வாஷ் பண்ணி காய வைக்கிறாரு. அதாவது ஒரு செட் ஆஃப் க்ளோத்தை 2 வாட்டி யூஸ் பண்றாரு, 2 வாட்டி வாஷ் பண்ணியும் காய போடுறாரு. இப்படிதான் அவருடைய ஷெட்யூல் போச்சான். The pattern was repeated in the evening so that I could use the same set of clothes the following morning. The system worked well. இந்த சிஸ்டம் நல்லாவே ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த ஒரு ட்ரெஸ்ஸை 2 வாட்டி ரிப்பீட் பண்ற சிஸ்டம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. எக்ஸப்ட் த வெட் பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃப்ரம் மை பாக்கெட்ஸ், அதாவது அவருடைய பாக்கெட்ஸ் தவிர எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சான். ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, அவருடைய பாக்கெட்ஸ் மட்டும் காயவே காயலையாம். பொதுவாகவே நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பேண்ட் எல்லாம் காய போட்டோம் அப்படின்னா பேண்ட்ல இருக்கிற பாக்கெட் மட்டும் ஈஸியா காயாது இல்லையா, அங்க துணி நிறைய இருக்கிறதுனால. சோ அவருக்கும் அதே மாதிரிதான் அந்த பாக்கெட்ஸ் தவிர எல்லா இடமும் காஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. there was never quite enough time for the pockets to dry out. எப்பவுமே என்னுடைய பாக்கெட்ஸ் காயிற அளவுக்கு டைம் இருந்ததே இல்லை அப்படின்றாரு. completely and for the entire duration of the camp I played with wet pockets. என்னுடைய இந்த கேம்ப்ல அதாவது இந்த கேம்ப்ல முக்காவாசி டைம் வந்து நான் வெட் பாக்கெட்ஸ் போட்டு தான் விளையாடிருக்கேன் போட்டுட்டு தான் விளையாடிருப்பேன்னு சொல்றாரு. By the middle of the summer camp, sir had started taking an active interest in my batting and at the end of 2 months informed Ajit that I had the potential to be a good cricketer. Okay. இந்த கேம்ப் முடியறதுக்குள்ளாரியே இந்த கேம்போடைய பாதியிலேயே சச்சினோடைய எபிலிட்டி கோச்சுக்கு தெரிய வந்திருக்கு. சோ சச்சினுக்கு மட்டும் கொஞ்சம் பேட்டிங்கை பத்தி எக்ஸ்ட்ரா கேர் வந்து கோச் கொடுத்திருக்காரு. ஆல்சோ அந்த 2 months முடிஞ்சதுக்கு அப்புறம் அஜித்தை கூப்பிட்டு இந்த சச்சினுக்கு ஒரு குட் கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. பொட்டன்ஷியல் அப்படின்னா ஒரு உந்து சக்தி இருக்கு, அவருக்கான அந்த தகுதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ சச்சினுக்கு வந்து இந்த குட் கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றது யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆப்வியஸ்லி நம்ம கோச் தான் சொல்லியிருக்காரு. யாருக்கிட்ட அப்படின்னா கோச் வந்து அஜித் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த ப்ரோஸ் ஃபுல்லாவே வந்து நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க, சுத்தி 3 பேர் தான். ஒண்ணு நம்ம சச்சின் தெண்டுல்கர், இன்னொன்னு அவருடைய பிரதர், அவருடைய கோச், அவ்வளவுதான். If I practiced all year round, however, my school, the new English school in Bandra, did not have cricket facilities, and sir was keen for me to change school if I wanted to pursue cricket seriously. Okay, இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து இந்த 2 months ஃபுல்லாவே வந்து ராம்காந்த் அச்சேகர் சார் கிட்ட தான் வந்து அவர் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. ஸ்டில் அவரு நியூ இங்கிலீஷ் ஸ்கூல்ல தான் படிக்கிறாரு இல்லையா, ஆனா அந்த ஸ்கூல்ல கிரிக்கெட்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இம்பார்ட்டன்ஸும் பெருசா இல்ல. சோ ராம்காந்த் அச்சேகர் சார் கிரிக்கெட் கோச்சா இருக்கிற அந்த சர்தாஷ்ரம் வித்யா மந்திர் ஸ்கூல்ல இவரை சேர்க்கறதுக்கான நிறைய முயற்சிகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. One evening, sir called my father and put forward suggestions. Ajit was in the room with my father at the time, and they both accepted that it was necessary if cricket was to be my priority. Okay, ஒரு நாள் என்ன பண்றாருனாக்கா, நம்ம கோச் சச்சினுடைய பிரதரையும் சச்சினுடைய ஃபாதரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. பேசிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி ஸ்கூல்ல மாத்தினா இவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க 2 பேருக்குமே வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல. ஓகே, சச்சின் வந்து இதுதான் கண்டினியூ பண்ண போறாரு அப்படின்னா அது அவரே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இஷ்டத்துக்கு விட்டுறாங்க. I should do so only I was serious about playing cricket. I assured him I was, and so it was agreed that I should move to Sardashram Vidya Mandir where Archikar sir was the cricket coach. இவருமே அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாரு, ஓகே நான் எதாவது பண்ண போறேன். அவங்க அப்பாவுக்கு என்னன்னா, இதை நீ சீரியஸா பண்ணுவ அப்படின்னா கண்டிப்பா நீ ஸ்கூல்ல மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவருமே அதுக்கு ஓகேன்னு சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு சோ அந்த ஸ்கூலுக்குமே மாறிடுறாங்க. சர்தாஷ்ரம் வித்யா மந்திர், நம்ம அர்ச்சகர் சார் வந்து கிரிக்கெட் கோச்சா இருக்கிற ஸ்கூல்ல. All my excess energies were getting channeled into cricket, which acted as a kind of safety valve. என்னுடைய எக்ஸஸ் எனர்ஜி நான் எல்லாமே வந்து கிரிக்கெட்டுக்கே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா
அவருடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இப்ப படிப்பு தவிர படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே அவருடைய கான்சென்ட்ரேஷன் அவருடைய எனர்ஜி எல்லாமே வந்து கிரிக்கெட்டுக்கு மட்டுமே செலவிட்டாராம். அது வந்து அவருக்கு ஒரு சேஃப்டி வால் மாதிரி ஆக்ட் ஆச்சாம். ஏன்னா இப்ப கிரிக்கெட் தானே அவருடைய ஃபியூச்சர் ஆச்சு. ஸோ அதை சொல்றாரு. மை ஃபாதர் ஆல்வேஸ் செட் தட் ஆல் ஹி வாண்டட் மீ டு டூ வாஸ் கிவ் இட் மை பெஸ்ட் எஃபோர்ட் வித்வுட் வரிங் அபவுட் த ரிசல்ட். ஓகே, அவர் ஃபாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதோடைய பலனை எதிர்பார்க்காம உன்னுடைய ஃபுல்லஸ்ட் எஃபோர்ட்ஸை மட்டும் போடு அப்படின்னு சொல்லிருக்காரு. எந்த ஒரு ரிசல்ட்டையும் எதிர்பார்க்காம உன்னுடைய எஃபர்ட்ஸை மட்டும் நீ ஃபுல்லா போடு அப்படின்ட்டு அவங்க அப்பா அவருக்கு அட்வைஸ் பண்றாரு. In my first year of Shardashram, I played 55 matches during the summer break of 60 days. அதாவது சம்மர் கேம்ப் அர்ச்சிகர் சருடைய சம்மர் கேம்ப்ல விளையாடி இருப்பாரு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல 55 மேட்சஸ் விளையாடி இருப்பாரு. அதுவும் எப்பனா 60 டேஸ்ல 60 டேஸ்ல 55 மேட்சஸ் போட்டு விளையாடி இருக்காரு during the summer break of 60 days. My summer session used to start at 7:30 a.m. and 4:30 p.m. My evening session would start at 5 p.m. only at 30 minutes break. Okay, இது பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஹை ஸ்கூல்ல படிக்கிறாரு, நியூ இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கிறாரு. அங்க இருந்து அந்த ஸ்கூல்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 months வந்து சம்மர் கேம்ப்ல அர்ச்சகர் சார் கூட கோச்சிங்ல இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல மாத்திடுறாங்க. அப்புறம் இன்னொரு செஷன் வருது, சம்மர் பிரேக் வருது. ஓகேங்களா, அந்த டைம்ல நடந்த செஷனை பாருங்க. மார்னிங் 7:30 இருந்து 4:30 வரைக்குமே அவங்க வந்து மேட்ச் விளையாடிட்டு இருப்பாங்களாம். 4:30க்கு அப்புறம் ஒரு half an hour பிரேக் மட்டும் கிடைக்குமா. 5 o'clock திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். During the break, sir would often give me some money to go and have a vada pav, a popular Mumbai fast food. Okay. அந்த 4:30 to 5 பிரேக் விடுறாங்க இல்லையா. 4:30க்கு முடியுது, பட் 5 o'clock ஆரம்பிக்கிறாங்க. அந்த 30 minutes பிரேக்ல அர்ச்சகர் சார் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து சச்சின் கிட்ட வடப்பாவ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாராம். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, மும்பையோட ஃபாஸ்ட் ஃபுட் கோச் என்ன வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வடப்பாவ். Between 5 p.m. and 7 p.m. I would have 5 more net sessions. Towards the last 15 minutes, sir would place a 1 rupee coin on top of the stump, and if I managed to avoid getting out, the coin was mine. In this session, every bowler in the camp. Okay, இந்த 5 to 7 p.m. ஒரு செஷன் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல என்ன பண்ணுவாராம், 5 to 7 அந்த 7 o'clock ஆகும்போது ஒரு லாஸ்ட் 15 மினிட்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட் 15 மினிட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டெம்ப் மேல, அதாவது பேட்டிங் பண்றாங்க இல்லையா, அந்த ஸ்டெம்ப் மேல ஒரு காயினை வச்சிருக்காராம் அர்ச்சகர் சார். ஒரு காயினை வச்சுட்டு அந்த ஸ்டெம்ப் மேல இருக்க அந்த காயின் கீழே விழாம பாத்துக்கணும். அதுதான் இங்க கேம். Winning the 1 rupee coin used to give me immense satisfaction and taught me how to concentrate even when physically drained. Okay, அந்த 1 rupee coin வின் பண்றது அவருக்கு ரொம்பவே சாட்டிஸ்பாக்சனை கொடுக்குமா. எப்படின்னா, நம்ம எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம எப்படி அந்த கிரவுண்ட்ல சர்வை பண்ணி விளையாட முடியும் அப்படின்றத அவருக்கு கத்து கொடுத்துச்சுன்னு சொல்றாரு. At the end of it all, sir would tell me run 2 full circuits of Shivaji Park with my pads and gloves on. அதாவது இந்த ஸ்டம்ப்ல தான் அந்த 1 rupee காயினை கீழே விழாம பார்த்ததுக்கு அப்புறமும் என்ன ஆகும்னாக்கா, ஒரு 2 full circuits சிவாஜி பார்க்கையே சுத்த விடுவாராம். அதுவும் அவர் போட்டிருக்க அந்த பேட்ச் அண்ட் கிளவுஸ ரிமூவ் பண்ணாம. இப்போ இங்க நீங்க பாருங்க, இந்த ஸ்டம்ப் மேல அந்த காயினை வச்சிடுறாரு. காயினை வச்சுட்டு சச்சினை பேட்டிங் பண்ண விடுறாரு.
சுத்தி வந்து 60 to 70 மெம்பர்ஸ், 60 to 70 பாய்ஸ் வந்து ஃபீல்டிங் பண்றாங்க. ஆல்சோ அந்த ஃபீல்டுல இருக்க அந்த கிரவுண்ட்ல இருக்க எல்லாருமே சச்சினுக்கு போய் பவுலிங் பண்ணுவாங்களாம். எத்தனை பேர் பவுலிங் பண்ணாலும் அவரு அவுட் ஆகாம அந்த ஸ்டெம்ப்ல இருக்க காயின் கீழே விடாம பாத்துக்கணும். அவ்வளவுதான். That was the last part of my training. And I would be completely exhausted by the end of it all. இதுதான் என்னுடைய ட்ரைனிங்கோட லாஸ்ட் பார்ட். ஸோ இந்த லாஸ்ட் பார்ட்ல நான் கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆயிடுவேன். எனக்கு ரொம்பவே என்னுடைய எனர்ஜி எல்லாமே லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இட் வாஸ் ரொட்டீன் ஐ வுட் repeat right through my summer holidays and it helped me to build a physical and mental stamina. ஓகே, இந்த ரொட்டீனை தான் வந்து நான் இந்த சம்மர் ஃபுல்லாவே வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். இது எனக்கு ரொம்ப ஒரு என்னோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டாமினாவை பில்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்றாரு. Occasionally my father came to take me home and I would always ask him to treat me to a special fruit cocktail at a juice center. சில டைம் என்ன ஆகும்னா அவருடைய சச்சினுடைய அப்பா சச்சினை பார்க்ல இருந்து வீட்டுக்கு கிரவுண்ட்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வருவாராம். அந்த டைம்ல ஃப்ரூட் மாக்டெயில் வாங்கி தர சொல்லி கேட்பாரா. அவங்க அப்பாவும் வாங்கி தருவாராம். While this regular demand was a little unreasonable because at the time I did not realize that my parents also had to take care of my needs of my brothers and sisters. My father would invariably end up giving me what I wanted just to see me happy. அந்த டைம்ல எங்க அப்பா கிட்ட இந்த ஃப்ரூட் மாக்டெயில வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டது ஒரு அர்த்தம் இல்லாத ஆசையா தான் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நான் எங்க அப்பா வந்து எல்லா டைமும் அது எனக்கு வாங்கி கொடுப்பாரு. அந்த டைம்ல நான் அப்படி கேட்டிருக்க கூடாதுதான். ஏன்னா எங்க அப்பா என்ன மட்டும் பாத்துக்க போறது இல்ல, என்னோட தங்கச்சியும் பாத்துக்கணும். அதாவது சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க, தங்கச்சியா அக்காவான்னு நம்ம சொல்லல. என்னுடைய சிஸ்டரையும் பாத்துக்கணும், என்னுடைய பிரதரையும் பாத்துக்கணும். ஆனாலும் எனக்கு மட்டுமே நான் இதை வாங்கி தாங்கன்னு நான் கேட்டது ஒரு அர்த்தம் இல்லாத ஆசையா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் எங்க அப்பா ஏன் பண்ணாரு அப்படின்னா என்ன சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான், என்ன ஹாப்பியா பாக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்க அப்பா இதை எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. On other days when I made my way home from Shivaji Park on my own, I would often fall asleep on the bus if I managed to sit down. நிறைய டைம்ஸ் பஸ்ல இருந்து, அதாவது இந்த சிவாஜி பார்க்ல இருந்து பாந்த்ரா அவங்க வீட்டுக்கு போற வழியில நிறைய டைம் அவர் தூங்கிட்டே தான் போவாராம். சப்போஸ் அவருக்கு சீட்டு கிடைச்சது அப்படின்னா. Anyone who has been on a Mumbai bus at peak hours will know just how difficult it is to get a seat. மும்பைல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த டைம்ல, அதாவது அந்த பீக் ஹவர்ஸ்ல பஸ்ல சீட் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. I wasn't so lucky. So still it was a challenge just to stand with the kit bag because the conductors would inevitably complain about me taking up the space of another passenger. நான் எவ்வளவு அன்லக்கி பாருங்க, இங்க நிக்கிறதுக்கே எனக்கு இடம் கிடைக்காது. அதுவும் அந்த கிட் பேக்கை மாட்டிக்கிறது, அவருடைய பேக்ல அவருடைய கிளவுஸ், பேட்ஸ், அப்புறம் அவருடைய பேட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாரு இல்லையா. ஸோ அந்த கிட் பேக்கை நான் மாட்டிக்கிட்டு நான் அந்த பஸ்ல, அதாவது கூட்டமான பஸ்ல போறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆல்சோ அவர் பஸ்ல டிராவல் பண்ண கண்டக்டர் ரொம்ப திட்டுவாராம். எக்ஸ்ட்ரா பேசஞ்சருடைய பிளேஸையும் வந்து நீ பேகை வச்சு அடைச்சிக்கிற அப்படின்னு கேட்பாராம். இட் குட் பி எம்பராசிங் பிகாஸ் த கண்டக்டர் வாஸ் ஆஃபன் ரூட் அண்ட் would sometimes ask me to buy 2 tickets. அந்த கண்டக்டர் திட்டும் போது இவருக்கு ரொம்ப கூச்சமா இருக்குமா, அதாவது ரொம்ப அவமானமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சில டைம் என்ன பண்ணுவாரா, 2 டிக்கெட் எடுக்க சொல்லி கூட கேட்பாரா. But I don't have the money for a second ticket and I had to learn to these remarks in my stride. என்கிட்ட அப்போ அந்த செகண்ட் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கூட காசு இருக்காது. ஆனா இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சு என்னுடைய ஸ்ட்ரைட் அப்படின்னா அவரு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாரு இல்லையா. சோ அததான் சொல்றாங்க. Dirty clothes often added to the embarrassment. With time I evolved a way of wrapping the kit bag around me. சோ அவரு ஒரு நாள் ஃபுல்லா அதுல பிராக்டிஸ் பண்றாரு. அவருடைய க்ளோத்ஸ் கண்டிப்பா வந்து ஸ்வெட்டால டர்ட்டியா தான் இருக்கும். அந்த டர்ட்டியான ட்ரெஸ்ஸை போட்டு எனக்கு ரொம்ப எம்பராசிங், ரொம்ப கூச்சமா இருக்கும், அவமானமா இருக்கும் அதை போட்டுட்டு. ஸோ என்ன பண்ணுவேன்னா அந்த கிட் பேக்கை என்னை சுத்தி வச்சிருக்க மாதிரி என்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து மறைச்ச மாதிரி நான் வச்சுப்பேன். ஜஸ்ட் அஸ் த ஹெல்மெட், அதாவது patch became the part of me while batting. So the kit bag became the extension of me on the bus. ஜஸ்ட் என்ன பண்ணுவாரா, அந்த
பேட்ஸ் அண்ட் கிளவுஸ் அந்த கிட் பேக் எல்லாமே வந்து அவருடைய உடம்பு கூடயே வந்து ஒட்டி இருந்த மாதிரி அதை பழகிட்டாராம். I often take the bus or train from Bandra to Churchgate and it was all a great learning experience. யூஸ்வலி பாந்த்ரால இருந்து சர்ச்கேட்டுக்கு போறதுக்கு ட்ரெயின் இல்லைன்னா பஸ்ல தான் போவாராம். ஓகேங்களா, ட்ரெயின் ஆர் பஸ் இந்த டிரான்ஸ்போர்ட் வழியா தான் போயிருக்காரு. இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஈவன் தோ ஐ லவ்ட் cricket, there was still occasional days when playing with my friends at home was such fun that I would conveniently forget I was supposed to go to the nets. சில டைம் என்ன பண்ணுவாராம், நம்ம செஷனுக்கு போகணும், நம்ம கேம்ப் இருக்கு, செஷன் இருக்கு அப்படின்றதே மறந்துட்டு நிறைய டைம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே கிரிக்கெட் விளையாடிட்டு அந்த செஷன் இருக்கு அப்படின்றதே மறந்து விளையாடிட்டு இருப்பாராம். If I didn't turn up, Achikar sir would jump onto his scooter and come to find me. இவர் வராத பல நாட்கள்ல அர்ச்சிகர் சாரே நேரடியா வந்து அவரு என்ன பண்றாரு அப்படின்றத பார்க்க வந்துருவாராம். அர்ச்சிகர் சார் வந்து ஸ்கூட்டர்ல சச்சினை தேடிட்டு வந்துருவாராம். சார் would spot me in the millie and virtually drag me out. மில்லி அப்படின்னா உங்களுக்கு crowd. எவ்வளவு பெரிய கூட்டத்துல சச்சின் இருந்தாலுமே அந்த இடத்துல சச்சினை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாராம். I would come up with excuses but he would have none of it. He would get me to change and head off to Shivaji Park. நிறைய வாட்டி நான் எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்கேன், ஆனா அந்த எக்ஸ்கியூஸ் எதுவுமே அவர் ஏத்துக்க மாட்டாரு. இந்த ஸ்ட்ரெயிட்டா கூட்டிட்டு போயிட்டு சிவாஜி பார்க்ல கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா என்ன தெரியுது அப்படின்னாக்கா, சச்சினை விட சச்சினுடைய கோச்சான அர்ச்சிகர் சார் அவருடைய எதிர்காலத்தை ரொம்ப சீரியஸா இருந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு இவர் ஃபேமஸ் ஆயிருக்காரு. ஆன் த டிரைவ் ஹி வுட் டெல் மீ, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் playing insane games with these kids. Cricket is waiting for you at the nets. Practice hard and see what magic can transpire. இது இந்த மாதிரி கொட்டேஷன்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஏன்னா இதை கேட்டு இதை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இதுக்குள்ளேயே சில வேர்ட்ஸ் எல்லாம் மாத்தி இந்த ரீசனிங் அண்ட் அசர்ஷன் டைப்ல இது கரெக்டா இது ராங்கான்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த இன்சேன் கேம்ஸ் அப்படின்னா இந்த சில்லியான கேமை இந்த ரோட்ல போற பசங்க கூட இந்த கிட்ஸ் கூட விளையாடி உன்னுடைய ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிரிக்கெட் வந்து உன்னுடைய நெட்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதுதான் உன்னுடைய எதிர்காலம். நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ண அப்படின்னா ஒரு மேஜிக் நடக்கும், அந்த மேஜிக் உன்னுடைய எதிர்காலத்தையே மாத்த போகுது அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேங்களா, சோ ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, இந்த சில்லியான கேமை இங்க இந்த கிட்ஸ் கூட விளையாடி உன்னுடைய ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த நெட்ஸ். இந்த வேர்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கிரிக்கெட் எங்க வெயிட் பண்ணுது அப்படின்னு கூட கேட்பாங்க, ஃபீல்டுலயா கிரவுண்ட்லயான்ட்டு. கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் அட் த நெட்ஸ். கிரிக்கெட் வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மேட்சுக்கு மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாரு. We need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. உனக்கு ப்ராப்பரான ஒரு கெரியர் ஓரியன்டேஷன் அப்படின்னா இந்த கெரியரை பத்தின உனக்கு ஒரு ஐடியா தேவைப்படுது. ஸோ உன்னுடைய பர்சனாலிட்டியை நீ டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யுவர் பர்சனாலிட்டி தான், யுவர் பர்சனாலிட்டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இங்க பாருங்க, இதுலயுமே வந்து இந்த செமிகாலன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுலயுமே வேர்ட் பை வேர்ட் பாத்துக்கோங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதுலயுமே கேட்க வாய்ப்பு இருக்கு. In choosing the type of career you want, choose something you enjoy and really want to do and you will be successful. உனக்கு என்ன பிடிக்குதோ அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை விரும்பி அதுல ஹார்ட் ஒர்க் போட்டு செய்யி, கண்டிப்பா அதோடைய பலனை நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்றாரு. At that time I hated being dragged off, but as I look back I feel sheepish but about my actions and can only admire Archikar sir's farsightedness. அந்த டைம்ல என்ன நானே வெறுத்தேன், எனக்கே ஒரு மாதிரி அவமானமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஷீப்பிஷ் அப்படின்னா ஒன்னும் இல்ல, அவர் நினைச்சு அவரே அவமானப்படுறாரு. ஏன்னா சச்சினுடைய ஃபியூச்சரை பத்தி அர்ச்சிகர் சார் அந்த அளவுக்கு கேர் பண்றாரு. ஆனா சச்சின் பாருங்க, மோஸ்ட்லி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிடுறாரு, பங்க் பண்ணிட்டுலாம் சில டைம் போயிடுவாராம். அதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரா. ஃபார் சைட்னஸ் அப்படின்னா தொலைநோக்கு பார்வை. Sir also punished me on one occasion when trying to teach me a very important lesson. Once I bunked my daily evening practice to watch an
inter-school cricket match, not anticipating that sir would be there. நிறைய அகேஷன்ல இவர் இம்பார்ட்டன்டான சில விஷயங்கள் சொல்ல வரும்போது இவர் கவனிக்காதப்போ சச்சினை இவர் பனிஷ்லாம் பண்ணிருக்காராம். அதே மாதிரி ஒரு வாட்டி இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் தான் பார்க்க ஒரு வாட்டி இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்சை ஒரு வாட்டி சச்சின் பாக்குறதுக்காக அந்த செஷனை பங்க் பண்ணிட்டு, அதாவது பிராக்டிஸ் செஷனை பங்க் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அர்ச்சகர் சாரும் இருந்திருக்காரு. ஓகேங்களா, அது இவர் எதிர்பார்க்கல. He was angry and he said it wasn't for me to come and watch other people play for. If I practiced hard enough, one day people from across the world would come and watch me play. அந்த டைம்ல சச்சினை அந்த இடத்துல பார்த்த கோச்சுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். கோவம் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நீ பார்க்க வேண்டிய மேட்ச் கிடையாது, நீ நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணனா உன்னை இந்த இடத்துல எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, மத்தவங்க மேட்ச் நீ பார்க்க கூடாது, நீ விளையாடுற மேட்ச் தான் வந்து மத்தவங்க பார்க்கணும், அதுக்கான எபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாரு. பாருங்க, he said, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, it wasn't for me to come and watch other people play. If I practiced hard, one day people from across the world come and watch. இவர் சொன்னது அப்படியே இப்போ பழிச்சிருக்கு இல்லையா? So had it not been for sir, I would not be the cricketer I turned out to be. He was a strict disciplinarian and did everything he could for me. Okay, சச்சினுடைய அந்த கோச் நினைச்ச மாதிரியே அவர் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகிட்டாரு. சோ அவர் நினைச்சது எல்லாமே வந்து இப்போ பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. நம்ம அர்ச்சகர் சாரை பத்தி தான் சொல்லியிருக்காரு, அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினாரியன். இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்கு, அர்ச்சகர் சார் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினாரியனா அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த மாதிரி சொல்றது எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான், கண்டிப்பா இதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் did everything he could for me, I owe myself to him. அவர் எனக்காக நிறைய விஷயங்களை பண்ணிருக்காரு, நான் வந்து அவருக்கு கடமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, எப்பவுமே நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோஸை முடிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோஸ் தான் இது. இதை நீங்க ஒரு 6 வயசு படிச்சுக்கணும். எப்படின்னாக்கா இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நியூ இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கிறாரு நம்ம சச்சின், மும்பைல. நெக்ஸ்ட் ஒரு சம்மர் கேம்ப்ல போயிட்டு விளையாடுறாரு ஒரு 2 months. அங்க இருந்து அவருடைய சார் வந்து ஸ்கூல் மாத்த சொல்றாங்க. எந்த ஸ்கூல் அப்படின்னா சதாஸ்ரம் வித்யா மந்திர். அங்க போயிட்டு ஒரு சம்மர் கேம்ப்ல இவரு அட்டென்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் இவரு விளையாட்டை பங்க் பண்றத பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். இந்த செஷனை மட்டும் கொஞ்ச நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, 5 to 7 15 minutes பிரேக்ல என்ன பண்ணுவாங்க, 15 minutes பிரேக்ல லாஸ்டா அந்த ஸ்டம்ப்ல காயினை வச்சு விளையாடுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 circuits ஃபுல்லாவே அந்த சிவாஜி பார்க் ஃபுல்லாவே வந்து ஓட சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் இருக்கு, இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, இப்ப ஆத்தரை பத்தி பாத்துடலாம். Sachin Ramesh Tendulkar was born on 24th April 1973 in Mumbai, Maharashtra. ஓகே, சச்சின் தெண்டுல்கர் பாருங்க, இவருடைய ஃபுல் நேம் சச்சின் ரமேஷ் தெண்டுல்கர். தெரியலாம், இதை நோட் பண்ணி வச்சு பாத்துக்கோங்க. 24th April 1973 தான் பிறந்திருக்காரு. ஓகே, இங்க 24 அப்படின்னு பார்த்ததும் நமக்கு ஒரு ஞாபகம் வருது இல்லையா, அதாவது January 24, February 24 அப்படின்லாம் வரும் பாருங்க. February 24 அப்படின்னா நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பர்த்டே தான். அதை என்னவா கொண்டாடி இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டேவா கொண்டாடி இருப்போம். ஜஸ்ட் 24 அப்படின்னதும் நமக்கு ஒரு ஞாபகம் வருது, அவ்வளவுதான். 24 இந்த February 24 கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டேவா கொண்டாடி இருப்போம். அதே January 24 நேஷனல் கேர்ள் சைல்டு டேவா கொண்டாடி இருப்போம். அதே மாதிரி மே ஏப்ரல் எல்லாத்துக்குமே வந்து என்ன 24ல வருது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மகாராஷ்டிரால பிறந்திருக்காரு. He was a former Indian cricketer and captain, widely regarded as one of the greatest cricketers of all times. ஓகே, இவர் தான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டனாவும் இவர் இருந்திருக்காரு. கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டைம்ஸ்லயுமே இவர் ஒரு கிரேட்டஸ்டா இருந்திருக்காரு. அதாவது இப்பயுமே எடுத்து பாத்தீங்கன்னா
சச்சின் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் தான். அவரை பீட் பண்ணிக்க யாருமே இல்லை. He made an impact in cricket from a very early age, displaying a prodigious talent. அவருடைய எல்லையற்ற டேலண்ட்டை வச்சு அவருடைய சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட்டை ரொம்பவே இது இன்வால்வ்மெண்டோட விளையாடிருக்காரு. The world famous cricketer has set many records in his career and is considered as one of the greatest batsmen of all times. இவர் வந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் நிறைய ரெக்கார்ட்ஸை வந்து பீட் பண்ணியிருக்காராம். ஆல்சோ இவர் வந்து இப்பயுமே வந்து ஒரு கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க லெசனுக்குள்ள பவுலிங்கும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். He is the only player to have scored 100 international centuries, the first to score double centuries in a one day. அதாவது 100 international centuries விளையாடிருக்காராம். 100 international centuries இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச்ல ஸ்கோர் பண்ணிருக்காராம். ஆல்சோ டபுள் செஞ்சுரி இன் ஒன் டே இன்டர்நேஷனல். ஒன்லி பிளேயர் டு கம்ப்ளீட் மோர் தென் 30,000 runs. 30,000 runs அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்சஸ்ல மொத்தமாவே ஒரு 30,000 runs வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு. He played 664 international matches. இங்க பாருங்க, மொத்தம் விளையாடுறது 664 மேட்சஸ்ல இப்படிதான் நீங்க கம்பேர் பண்ணி படிக்கணும். 664 மேட்சஸ்ல 34,357 ரன் வந்து எடுத்திருக்காரு. In 2012, Tendulkar was nominated in the Rajya Sabha. He retired from cricket on 16th November 2013. Okay, 2012ல ராஜ்யசபால ஒரு மெம்பர் நாமினேட் ஆயிருக்காரு. நமக்கே தெரியும் ராஜ்யசபால ஸ்போர்ட்ஸ் பர்சனா யாராவது ஒருத்தவங்கள ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட யாராவது ஒருத்தவங்களை நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ சச்சினை 2012 அப்ப நாமினேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 2013 நவம்பர் 16th இவரு கிரிக்கெட்டை விட்டு ரிட்டையர் ஆயிருக்காரு. இந்த லேர்னிங் த கேம் அப்படின்றது பிளேயிங் இட் மை வே அப்படின்ற ஒரு ஆட்டோபயோகிராஃபில இருந்து எடுத்திருக்காங்க சச்சினோட. சோ சச்சினோட ஆட்டோபயோகிராஃபி எது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா பிளேயிங் இட் மை வே தான். ஓகேங்களா, அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம லேர்னிங் த கேம். ஓகே, இதெல்லாம் நோட் வச்சுக்கோங்க. அர்ஜுனா அவார்ட் 1994ல வாங்கியிருக்காரு. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் 1997, பத்மஸ்ரீ அவார்ட் 1999ல வாங்கியிருப்பாரு. பத்ம விபூஷன் 2008ல, பாரத ரத்னா 2013ல வாங்கியிருக்காரு. பாருங்க, அவரு ரிட்டையர் ஆனது 2013 தான், அவர் பாரத ரத்னா வாங்குறது 2013 தான். ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான். ஓகேங்களா, நவம்பர் 16ல ரிட்டையர் ஆயிருக்காரு. சேம் இயர் பாரத ரத்னா, அதாவது பாரத ரத்னா வாங்கிட்டு ரிட்டையர் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, அர்ச்சிகர் சார் அவருடைய சச்சினுடைய கோச் அர்ச்சிகர் சாருக்கு ஒரு நன்றி செலுத்தும் வகையாக எப்படி பண்ணியிருக்காருன்ட்டு இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பூஸ் பம்ப்ஸ் வரும். ஸோ கோச் அர்ச்சிகர் passed away on 2nd January 2019 at the age of 87 at the சிவாஜி பார்க் ரெசிடென்ஸ். அதாவது அவருடைய கோச்சோடைய 87 ஏஜ்ல வந்து இறந்திருக்காரு 2nd January. அதுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, இவருதான் ட்ரிபியூட் செலுத்தும் வகையாக அந்த செரிமேஷன் நடக்கிற கிரிமேஷன் கிரவுண்ட் வரைக்குமே வந்து தூக்கிட்டு போயிருக்காரு. இதை சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் கிளாசரி பார்ட்ல போலாம். எமுலேட் அப்படின்னா இன்டிமேட், அதாவது இமிடேட் பண்றது, ஒருத்தவங்களை மாதிரியே பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அதுதான். சச்சின் வந்து அவருடைய ஃபேவரட் பிளேயர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, அவங்கள மாதிரி இமிடேட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. டு மேட்ச் ஆர் சர்ப்ளஸ் டிபிக்கலி பை இமிடேஷன். ஓவரால் அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது. இம்ப்ரெஸ் so much that they are silent or inhibited. Induction, the action or process of including someone to an organization. ஒருத்தவங்களை இன்டியூஸ் பண்றது, அதாவது ஒருத்தவங்களை இன்னொரு விஷயத்துல இன்க்ளூட் பண்றது. ரிகரஸ் அப்படின்னா ரொம்ப கடுமையான. Extremely thoroughly and careful. Nuances, subtle changes in shades of meaning, expression or sound. அதாவது nuance அப்படின்னா ரொம்ப நுணுக்கமான. Pursue அப்படின்னா follow or chase. Stamina அப்படின்னா the ability to sustain prolonged physical and mental effort. Mental stamina அதாவது நம்ம அவருடைய உடம்புல இருக்க ஸ்டாமினா தான் சொல்றாங்க. Cocktail, a mixed drink which is a combination of ingredients such as fruit cocktail, lemonade flavored syrup. காக்டெயில்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா,
இல்ல 2 ஸ்நாக்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க, அது நான் வேற ஒண்ணும் இல்ல. வடப்பா அப்படின்னு ஒண்ணு இருக்கும், இதை வந்து கோச் வந்து வாங்கிக்கிறதுக்காக காசு கொடுப்பாரு. நெக்ஸ்ட் ஃப்ரூட் மாக்டெயில் இருக்கு இல்லையா, ஏன்னா இதை வச்சுதான் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஃப்ரூட் மாக்டெயில் வந்து அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு. சும்மா ஒரு ரீகால் தான், ஒரு கம்பேரிசன். ஃப்ரூட் மாக்டெயில் வந்து அவங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு, வடப்பாவு வந்து கோச் வாங்கி கொடுப்பாரு. ஓகேங்களா. கிட் பேக், a long cylindrical canvas box here used to carry cricket exercise. அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் போறவங்க எல்லாருமே வந்து ஒரு பேக் மாதிரி மாட்டிட்டு போவாங்க இல்லையா, அதுதான் கிட் பேக்னு சொல்றாங்க. ஸ்ட்ரைட் அப்படின்னா a step or stage in process towards an aim. ஒரு ஒரு எய்மை நோக்கி ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்றாங்க. எம்பராஸ்மெண்ட், ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் கான்ஷியஸ், ஷேம் ஆர் ஆக்வர்ட்னஸ், அதாவது ஒரு ஷேமா கொஞ்சம் அசிங்கப்படுவாங்க இல்லையா, அதுதான். மிலி அப்படின்னா ஒரு கன்ஃபியூஸ்டு க்ரௌட் ஆஃப் பீப்புள், அதான் வந்து மிலி அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ்பயர்னா கம் டு பி நோன், ரிவீல்டு. ரிவீல்னா உங்களுடைய ஃபியூச்சர் வந்து ரிவீல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு, அதான் டிரான்ஸ்பயர். ஃபேர் சைட்டட்னஸ் அப்படின்னா தொலைநோக்கு பார்வை, எபிலிட்டி டு சி, ஆன்டிசிபேட் அண்ட் பிளான் ஃபார் த ஃபியூச்சர், ஃபியூச்சரை பத்தின ஒரு தொலைநோக்கு பார்வை. பங்க்டு, டு மேக் ஒன் செல்ஃப் ஆப்சென்ட், அதாவது கிளாஸை பங்க் பண்ணிட்டு போவார் இல்லையா, அதுதான் ஃப்ரம் த செஷன். ஓகே, இவ்வளவுதான் இந்த ப்ரோஸ். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோஸ். இந்த கதையை வந்து ஒரு கதையா பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.